ரிமூவ் பண்ணி தான் ஃபீட் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா மீஸ் அழகாக இருக்கும், அதோட பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக இருக்கும், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏஷியன் அனனாஸ் நான் காட்டுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டோட யூஸை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஏன் வந்து ரேர்னா இதே கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப் ரூம் டூரும் ப்ளஸ் வந்து ஃபீடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வந்து அன்பாக்சிங் போட்டு உங்களுக்கு போர் அடிச்சுதான்னு தெரில, எனக்கு ரொம்பவுமே போர் அடிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்னென்ன ஃபிஷ் கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன், ஷாப்பில் என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கெல்லாம் எப்படி ஃபீடிங் பண்ணுறேன், அப்புறம் வந்து அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் சொன்னால் கமெண்ட்ஸில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், அதுவும் நான் ஃபியூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே டேங்க். ஸோ இதில் என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு சொல்லி நிறையா பேருக்கு தெரியும். நான் ரொம்ப வருஷமாக வந்து 2 அரவணாவாக வச்சு வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ வந்து கூட 2 அரவணா ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இருந்த பீகாக் பஸ் வந்து நடுவில் டிசீஸ் வந்து செத்துருச்சு, அதனால இன்னும் பீகாக் பஸ் நான் ஒன்றும் ஆட் பண்ணல. அப்புறம் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 சனகள் வச்சிருக்கேன். ஸோ 3மே வந்து என்லிச்சேரி பெரிய சைஸ். ஸோ இது வந்து ஒரு மான்ஸ்டர் கம்யூனிட்டி டேங்க் வச்சிருக்கேன். ரொம்பவுமே என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிஷ் டேங்க்னு சொல்லலாம் இதில். ஸோ இதில் வந்து காமன் ஃபிஷஸ் தான், அதாவது சில்வர் அரவணாவும் என்லிச்சேரியும் தான் வச்சிருக்கேன். ஆனால் இது எல்லாமே வந்து பெரிய சைஸ். ஸோ இதுக்கும் இதை வந்து நான் எப்படி வந்து ஒரு 6 feet மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுன்னு சொல்லி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து கம்யூனிட்டி டேங்க் எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட மெயின் டேங்க். இதில் வந்து 4 அரவணாஸ் எல்லாமே வந்து 2 feet ப்ளஸ் இருக்கும். அதே மாதிரி 3 என்லிச்சேரி சனங்கள் அது எல்லாமே 1.5 feet ப்ளஸ் இருக்கும். ஸோ வெயிட் படி பார்த்தீங்கன்னா 5 to 6 கிலோவே இருக்கும். ரொம்பவுமே மேசிவான ஃபிஷஸ் இதில் இருக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பாண்ட்ல வந்து நம்மளோட கேட்ஃபிஷ் கலெக்ஷன் வச்சிருக்கேன். இதில் ஒரு 6 வகையான கேட்ஃபிஷ் பக்கம் வச்சிருக்கேன். அப்புறம் அலிகேட்டர் கார் வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டிருக்கேன், கேட்ஃபிஷ் கலெக்ஷன் சொல்லி. அதான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹைபிரிட் கேட்ஃபிஷ் இருக்கு, சாக்கோ ரெட்டேல் கேட்ஃபிஷ் இருக்கு, வெண்ணிலா ஆல்பினோ ரெட்டேல் கேட்ஃபிஷ், அப்புறம் வந்து நம்மளோட ஆலன் அலிகேட்டர் கார், அப்புறம் பெருனோ கேட்ஃபிஷ். இப்போ புதுசாக கூன்ஸ் கேட்ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த பாண்ட்ல வந்து ஃபிஷ் எல்லாம் சஃபகேட் ஆகிட்டு இருக்கு, ஃபிஷ்ஷுக்கு இடம் பத்தலை, ஸோ அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நான் நேற்றா பார்த்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பக்கா ப்ராப்பரான ஹெவி ஃபில்ட்ரேஷன் நான் வச்சிருக்கேன். இந்த ட்ரம்மு ஃபுல்லாகவே ஒரு ஃபில்டர் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த பாண்ட் உள்ள தண்ணி எப்பவுமே கிளீனாக இருக்கும், அதனால ஆக்சிஜன் லெவல் வந்து எப்பவுமே ஹையாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நான் ஏர் மோட்டரும் கொடுத்துருக்கேன். அதனால வந்து இப்போதைக்கு இந்த கேட்ஃபிஷஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கு. நான் உங்களுக்கு ஃபீடிங்கும் போட்டு காட்டுறேன். நீங்களும் வந்து நீங்கள் கடைக்கு கூட டைரெக்டாக வந்து பாருங்க. எந்த கேட்ஃபிஷுமே வந்து சிக்காவோ சஃபகேட்டிங்காவோ, அதாவது மூச்சு தண்ணீரையோ சாகர நிலைமையிலையோ எந்த ஃபிஷ்ஷுமே என்கிட்ட கிடையாது. இப்போதைக்கு போதுமான பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து இதே பிளேஸ்ல வைப்பலான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்க மாட்டேன். இதுக்கு வந்து பெரிய பிளான்ஸ் நான் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு எல்லா கேட்ஃபிஷும் ஹெல்த்தியாக தான் இருக்கு. ஸோ நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ டேங்க் தான். ஆனால் இப்போ வந்து இதில் எந்த ஃபிஷஸும் நான் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை. இனிதான் வந்து நான் அதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிஷஸ் செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் போட்டு உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ அரவணாஸ் இருக்குது. ஸோ நம்ம ஷாப்பில் வந்து எப்போவுமே ஆல்பினோ அரவணாஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆல்பினோ அரவணா வந்து இது வந்து 14 inch. ஸோ இது வந்து நம்ம கலெக்ஷனில் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி என்னோட கலெக்ஷனில் ஆல்பினோ அரவணா இருக்குது. ஸோ இது வந்து நான் சேல்ஸ் பர்பஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ இது 14 inch ஆல்பினோ அரவணா. இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பியூர்லி சிக்கன் ஆட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு நிறையா ஆல்பினோ அரவணாஸ் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 to 6 inch. ஸோ இதில் வந்து நியர்லி 20 to 30 பீஸ் இருக்கும். ஸோ இது எப்போவுமே நம்ம ஷாப்பில் இருக்கிறது தான். ஸோ இப்போ வந்து சில்வர் அரவணாஸ்க்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால இப்போ எல்லாருமே ஆல்பினோ அரவணாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே இதை பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாச்சும் ஒரு குரூப்ஸில் ஜாயின் பண்ணி அதில் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 to 8 inch சைஸ், அது அடுத்த சைஸ். இதுலேயுமே நிறையா வச்சுருந்தேன், நிறையா முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே சிக்கன் ஆட் தான் நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பல்லட்ஸ் ட்ரெயின் பண்ணணும்னா தாராளமாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பெரிய அக்வாரியம்ல வந்து விடுற மாதிரி ஆல்பினோ அரவணா வேணும்னா அதுவும் இருக்கு.
10 to 12 inch சைஸ்ல வந்து இந்த ஆல்பினோ அரவணாஸ் இருக்கு. இதுலயுமே வந்து நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம கலெக்ஷன்ல வந்து இது கிடையாது, இதெல்லாம் வந்து ஷாப்ல இருக்க ஃபிஷஸ். ஸோ அதெல்லாம் நான் காட்டிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரவணாஸ்ல வந்து எப்பவுமே வந்து நிறைய நான் ஷாப்ல வச்சிருப்பேன். ஸோ அதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சில்வர் அரவணாஸ். ஸோ சில்வர்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 14 to 16 inch இருக்கும், அதாவது மோர் தென் 1 feet சைஸ். உங்களோட பாடி பார்த்தீங்கன்னாலும் பிரெத் நல்லா இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நீங்க மான்ஸ்டர் டேங்க்ல ஆட் பண்றதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அரவணாஸ் வந்து நான் ஷாப்ல வச்சிருப்பேன். ஸோ சில்வர்ல வந்து இது வந்து 6 to 7 inch சைஸ். அதுலயே வந்து கோல்டன் பேர்லும் வச்சிருப்பேன். ஸோ இப்படி ஏன் நான் வைக்கிறேன்னா, கம்யூனிட்டி டேங்க் வந்து நிறைய பேர் செட்டப் பண்ணணும்னு நினைக்கும் போது தனித்தனியாக வாங்கிட்டு போனீங்கன்னா மேபி உங்க டேங்க்ல செட் ஆகாது. அதனால வந்து நானே வந்து செட் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ இப்போ கோல்டன் பேர்ல் அரவணாஸ் எல்லாம் ஒட்டுக்கா வச்சு தான் மேக்ஸிமம் கொடுப்பேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட்ல வந்து என்கிட்ட வந்து சில்வர் அரவணாஸ் ஒரு இது வந்து 7 to 8 inch இருக்கும். ஸோ 8 inch பிளஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் நல்லாவே பெருசாவே இருக்கும், ரொம்ப சூப்பரா ஃபீடிங் எடுக்கும். நான் உங்களுக்கு ஃபீடிங் போட்டு இப்போ காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்ல இருக்க ஏஷியன் அரவணாஸோட சர்டிஃபிகேட்ஸ். ஸோ ஏஷியன் அரவணாஸ் நான் காட்டுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டோட யூஸை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ இருக்குன்னு சொல்லி. சர்டிஃபிகேட்டுக்கு தனியாக எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஸோ இதுல வந்து எல்லா அரவணாவும் என்கிட்ட கிடையாது. இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட அரவணா வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வேண்டான்னு சொன்னது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. வேணா நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா சும்மா வேணாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு இது யூஸும் கிடையாது, இதை வச்சு ஒரு 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 பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எப்பவுமே ஒரு ஏசியன் அரவணாஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க சின்ன சைஸ்ல எடுக்கும்போது அதோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா இருக்கும். அதாவது ஒரு கோல்டன் ஐபேக்குக்கும் ஒரு ஆர்டிஜிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ ஒரு கோல்டன் ஐபேக் ஒரு கிராஸ் பேக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அதனால வந்து அதை வந்து நீங்க கிளாரிஃபை பண்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா இதுல சிப் நம்பர் இருக்கும். ஸோ இந்த சிப் நம்பர் வந்து அந்த அரவணாக்குள்ள வந்து சிப்பை இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கேனிங் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து இது கூட கரெக்டா இருந்துச்சுன்னா அது இந்த அரவணா தான் சொல்லி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம்ல இருந்து ப்ரூஃப் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலேசியன் ஃபார்மு, சிங்கப்பூர் ஃபார்மு, அப்புறம் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, இந்தோனேஷியன் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஃபார்ம்ஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்ம்ஸ்க்கும் ஒரு தனி வேல்யூ இருக்கு. நீங்க வந்து குவானு, பியூகத் மேரா, அப்புறம் வந்து பிடி அரவணா, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து டாப் கிரேடட். இதை விட டாப் கிரேடடும் இருக்கு. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரவணாஸ் வந்து நல்ல குவாலிட்டியா வரும். ஸோ மலேசியன் ஃபார்ம்ல வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. மலேசியன் ஃபார்ம்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அரவணா கண்ணில் பார்க்கும்போது நல்லா இருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஃபார்மை பேஸ் பண்ணி எடுக்க வேண்டாம். சர்டிஃபிகேட்டுக்காக எப்பவுமே ஃபிஷ் வாங்காதீங்க. சர்டிஃபிகேட் வந்து ஃபிஷ்ஷோட வேல்யூ வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணாது. எப்பவுமே ஃபிஷ்ஷோட குவாலிட்டி தான் வந்து அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து டிசைட் பண்ணும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆர் வந்து ஒரு கேரண்டிக்கு தான், மற்றபடி அது எதுக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமான அரவணா குவானு ஃபார்மோட ப்ளூ பேஸ் அரவணா. ஸோ எலக்ட்ரிக் ப்ளூ பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ப்ளூ கலர் ஷேட் நல்லாவே தெரியும். நீங்கள் இதுக்கு இன்னும் டேனிங் லைட்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரான ஸ்கேல்ஸ் வரும். ஸோ இது வந்து நம்ம ஷாப்பில் இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நியர்லி 11 to 12 inch இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஜி. ஸோ ஆர்டிஜியில் வந்து மோஸ்ட் காமன், ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்னும் சொல்லலாம். ஆர்டிஜிலே வந்து என்கிட்ட 6-7 பீஸ் வந்து ஷாப்பில் ரெடியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே அந்த டேங்க்லையும் நான் வச்சுருக்கேன். அது வந்து மற்ற ஃபிஷஸ் கூட போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி செட் பண்ணணும்னா இப்படியெல்லாம் கொடுத்தா தான் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து மற்ற ஃபிஷஸ் கூட தாராளமாக செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம அரவணாஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜி இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கேயும் ஆர்டிஜிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஆர்டிஜி தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால நான் ஃபுல்லாக ஆர்டிஜி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கோல்டன் ஐபேக், சூப்பர் கோல்டன் ஐபேக்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாரா ரெட் இருக்குது. ஸோ பஞ்சார் ரெட் வந்து இப்போ வந்து அதிக கலரேஷன் வரதில்ல. பஞ்சார் ரெட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு கோல்டன் பெல் சூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் வைஸ் ஃப்ரெண்ட்லியும் ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷும் ரொம்ப ஹார்டியாக இருக்கும். ஸோ பஞ்சார் ரெட்ல இருந்தால் சர்டிஃபிகேட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி கோல்டன் பெர்க்குலாம் சர்டிஃபிகேட் கிடையாது. ஹை குவாலிட்டி ஏசியன் அரவணா வேணும்னா கோல்டன் ஹெல்மெட் எடுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவுமே பியோர் கோல்டன் கலரில் இருக்கும். அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து லைட் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இதுக்கெல்லாம் நீங்கள் டேனிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெட் அரவணாஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் தான் டேனிங் வந்து மோஸ்ட்டாக தேவைப்படும். ஏன்னா இப்போ ரெட் அரவணாஸ் வந்து டேன் பண்ணாமே தான் எல்லாரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான டேனிங் லைட்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 4,000 to 10,000 வரை இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹையஸ்ட் போகணுன்னா
30-40,000 கூட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேனிட்ரிங் கேட்ஃபிஷ் 2 சைஸு. மேனிட்டிங் கேட்ஃபிஷ்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து சின்னனா வளரக்கூடியது, ஒன்று வந்து பெருசா வளரக்கூடியது. ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து பெருசா வளரக்கூடிய டைப். ஸோ இதுதான் வந்து ஒரு 1 feet சைஸ் உள்ள மேனிட்டிங் கேட்ஃபிஷ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பல்லு இருக்கும். ஸோ இதில் விசிபிளா இல்லாட்டியும் உங்களுக்கு இந்த கேட்ஃபிஷ்ல விசிபிளா இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நான் இத்தனை நாள் எடுத்ததுல. ஸோ இதில் பல்லு பாருங்க நல்லாவே விசிபிளா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஏன் வந்து ரேர்னா, இது வந்து உங்களுக்கு ஃபிஷ் டேங்க்ல வளர்த்துனது இந்த கூஞ்சு. ஸோ இந்த கூஞ்ச் வந்து ரிவர்ல பிடிச்சது, அவ்வளோட டிஃப்ரென்ஸ். ஸோ சின்ன கூஞ்ச் வந்து ரிவர்ல பிடிச்சிட்டு அனுப்பிச்சுடுவாங்க, பெரிய கூஞ்ச் வந்து ரிவர்ல இருந்து பிடிச்சி அனுப்புவாங்க. இதை விட பெரிய சைஸ்ல அனுப்புவாங்க. ஆனால் கண்டிப்பா வந்து அது உங்ககிட்ட வரும்போது செத்துரும். அதனாலதான் வந்து நான் வந்து இது ஒருத்தர் வளர்த்தி கொடுத்தாரு, அவர்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன். இது நம்ம கேட்ஃபிஷ் கலெக்ஷன்ல ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு 5வது கேட்ஃபிஷ் நம்ம கலெக்ஷன்ல ஆட் பண்றது மான்ஸ்டர் கேட்ஃபிஷ். ஸோ இதை நான் என்னோட பாண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இது இருக்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து சேல்ஸ்க்கு வச்சிருக்கேன் இந்த சைஸ். ஸோ இந்த சைஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு பெருசா வளரும் இது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய ரெட்டைலும் இருக்கு, பெரிய ஷவல் நோஸும் இருக்கும். நம்ம கிட்ட எப்பவுமே இதெல்லாம் ஷாப்ல இருக்கும். ஸோ இதா பார்த்தீங்கன்னா பெரிய ரெட்டைலு. ஸோ இது நியர்லி 10 inch சைஸ் இருக்கும். ஸோ இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டைல் கேட்ஃபிஷ் நிறைய இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு அழகான கேட்ஃபிஷ், வல்ச்சர் கேட்ஃபிஷ். இதுவுமே வந்து பெரிய சைஸ், எல்லாமே க்ரூம்டு ஃபிஷ்ஷஸ், வளர்த்தி கொடுத்த ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா மீஸ் அழகாக இருக்கும், அதோட பேட்டர்ன் எல்லாமே சூப்பராக இருக்கும், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட மீசை பாருங்க முழுசாக இருக்கும். ஸோ இது நம்ம நார்மல் ரெட்டைல் கேட்ஃபிஷ் கூட. ஃபீடிங்க்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹாட். நிறைய பேர் வந்து சிக்கன் போட்டால் ஸ்மெல் அடிக்கும், ஸ்மெல் அடிக்குது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபால்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே தப்பு. நான் சிக்கன் ஹாட் தான் போட்டுட்டு இருக்கேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்க, நான் அப்படியே ஃப்ரீசர்லேருந்து கொண்டு வந்திருக்கேன் சிக்கன் ஹாட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பாட்டமில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பாட்டமில் இருக்க அந்த ஃபேட்டை மட்டும் எடுத்தா போதும். நீங்க இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிடணும், கீழே இருக்க ஃபேட்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் ஃபீட் பண்ணணும். ஸோ பாருங்க, இதை தான் நான் டைரெக்டாக ஃபீட் பண்ண போறேன். பெருசா எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. அதே மாதிரி ஃபிஷ் எந்த அளவுக்கு ஆக்டிவா ஃபீட் எடுக்குதுன்னு பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் அது புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மான்ஸ்டர் டேங்க்ல போடலாம். ஸோ எல்லாருமே ரெடியா இருப்பாங்க. அப்புறம் இங்கே வாங்க, இங்கே பாருங்க, நான் போட வரனாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்க. சிக்கன் ஹாட் போடுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ட்ராப் ஆகி வரதான் செய்யும். நான் வந்து சில்வர் அரவணாங்கிறட்டி அப்படியே போட்டு பழகிட்டேன். ஸோ ஏஷியன்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக ஃபீட் பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆக்டிவாக சாப்பிட்டு இருக்கு, சனகில் முதற்கொண்டு சாப்பிட்டு இருக்கு. ஸோ ஆனால் மோஸ்ட்டாக நிறைய உள்ள போடுறதுக்கான காரணமே அதான். ஏன்னா அரவணா மட்டுமே சாப்பிட்ரும், அது ஆகக்கூடாது, சனகிலுக்கும் ஃபீடிங் வேணும்னு சொல்லி தான் நான் உள்ள போடுவேன். ஸோ சனகிலே பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 10 ஹார்ட் சாப்பிடும். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்கிறதுலேயே ஃபேட்டஸ்ட் சனகில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6 to 7 கிலோ இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெட்டெயில் கேட்ஃபிஷ் ஃபீட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பக்கத்தில் எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னு தெரியும். தண்ணி அதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு கலங்கள் இருக்காது, ஒரு பிளட் இருக்காது. சிக்கன் ஆட்டில் எவ்வளோ போட்டாலும் தண்ணி ஒன்றுமே ஆகாது, ஃபிஷ்ஷஸும் ஆக்டிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம மேனேஜர் வந்து கையில் இப்போ ஃபீட் பண்ண போகிறாரு. தலை கீழாக தான் குதிப்பேன். கையை உள்ள விடு ப்ரோ. கையை நல்லா உள்ள விடுங்க. அப்படியே கை உள்ள விட்டு வைங்க. கையை உள்ள விடு ப்ரோ. அப்படியே வைங்க வைங்க. ஆட கையை உள்ள விட்டு வைங்க. வைங்க அப்படியே. இதே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா ஃபிஷஸ்க்கும் ஃபீட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உல்ஃப் இங்கே வச்சுருக்கேன். ஸோ உல்ஃபுக்கும் ஃபீட் பண்ணுவேன். அவர் ரொம்ப ஷை டைப். ஸோ வந்து யாரும் இல்லாத போது எடுப்பார். அதே மாதிரி ஏஷியன் அரவணாஸ்க்கும் சிக்கன் ஆட் ஃபீட் பண்ணலாம், இல்லாட்டி சில்வர் அரவணாஸ் ஃபீட் பண்ணலாம். சில்வர் அரவணாஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக எடுக்குதுன்னு சொல்லி. எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் நான் கஸ்டமர்ஸ் கொடுக்கறதும் சிக்கன் ஆட் ஃபீட் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால எந்த ஃபிஷ்ஷுமே சாகாது, எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஆக்டிவாக இல்லாமையோ இல்லை வந்து உங்களுக்கு ஃபிஷ் டேங்க் ஸ்மெல் அடிக்கும், அதெல்லாம் எதுவுமே நடக்காது. சிக்கன் ஹார்ட் போட்டிங்கன்னா ஸ்மெல் அடிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. அது நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடணும். அதே மாதிரி ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆக்டிவாக சாப்பிடுவாங்க. அடேங்கப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்டினம் கார். இது ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து வந்தது. ஸோ நீங்கள் டேங்க் சின்னதாக வைக்கும் போது இந்த மாதிரி தான் பெண்ட் ஆகும். நீங்கள் கார்லாம் எடுத்தீங்கன்னா சின்ன சைஸ் டேங்க் வைக்காதீங்க. பிளாட்டினம் காருக்குமே நான் வந்து சிக்கன் ஆட் தான் ஃபீட் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுவுமே காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு தான், இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ஃபீடு கொடுத்தாலே அது ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த பெண்ட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கார் எப்போவுமே வளர்க்கும் போது சின்ன ஸ்பேஸில் வளர்த்தாதீங்க. நான் இப்போ தான் இதுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். சின்ன ஸ்பேஸில் வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்டு விழுக்கும். மாஸ்கோ போடுறேன். ஸோ இது எல்லாமே லைட் போட்டிருக்கங்காட்டி எல்லாருமே கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. நம்ம அந்த சைடு போனதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. சரியான ஜம்ப். யாரும் எடுக்கலை. ப்ளூ பேஸ் பாருங்க, ப்ளூ பேஸ் 2 பீஸும் சாப்பிட்டுருச்சு. ஸோ எல்லாருமே வெக்கப்படுறாங்க நம்ம முன்னாடி சாப்பிட்றதுக்கு. அதே ஸோ உல் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. அண்ட் ஃப்ளோரிடா கார் இருக்கு. ஃப்ளோரிடா காரும் சாப்பிட்டுருச்சு. எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது இங்க இங்கிலிச்சேரி கிரீனு. நாங்கள் ஆல்பின் அரவணா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஃபிஷ் டேங்க். இதில் வந்து என்னடா ஃபிஷ் போடலான்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஷ்ரிம்ப்ஸ் விட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்பவுமே பெருசாக வளரும். சரி
லேக்கில் பிடிச்சி சாப்பிட்றத வந்து நம்ம வளர்த்தி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் தான் ஃபீடிங் போடுவேன். ஸோ அதுவும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து சாப்பிடுதுன்னு சொல்லி, கையில் அழகாக எடுத்து சாப்பிடும். இது எல்லாமே வளர்ந்துட்டே இருக்கு. ஸோ பெல்லட்ஸ் போட்டோடனே எல்லாரும் ஓடி வந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது தான். நம்ம ஷ்ரிம்ப்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வாங்கி வளர்த்தி தான் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு விற்பாங்க. இங்கே பாருங்க எடுத்துகிட்டு ஓடுது எங்கேயோ. ஸோ அது கையில் வச்சிருக்கு பாருங்க, அழகாக சாப்பிடும் எல்லாருமே. ஸோ பெருசு வருது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபிஷ் டேங்க்ல போட்டு வளர்த்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்த்தக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது. எந்த மீனை போட்டாலும் ரொம்ப ஹண்ட் பண்ணி சாப்பிடுதுங்க. அதனால் வந்து இந்த ஷ்ரிம்ப்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபிஷ் டேங்க்ல ஆட் பண்ணாதீங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் ஜஸ்ட் ஒரு 3 ரூபீஸ் 2 ரூபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்கும் இதோட சீட்ஸு. ஆனால் இதை ஆட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப லோக்கல் ஷ்ரிம்ப்ஸ், நம்ம ஃபிஷ் டேங்க்ல மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கும் ஆபத்து. ஸோ நம்மளோட ஃபீடிங் வீடியோ அவ்வளோதான். ஃபீடிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், டேங்க்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் 6 ஃபீட் மான்ஸ்டர் கம்யூனிட்டி டேங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.